9ஆம் வீட்டிலே ராகு. 9ஆம் இடம் பாக்கிய பாவம். சக வயதுள்ள மனிதர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கறது 9ஆம் இடம் தான். அதுபோல தந்தையை பற்றி சொல்கிறது, தான தர்ம சிந்தனைகளை பற்றி சொல்கிறது, ஆன்மீகத்தை பற்றி இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அதுபோல வெளிநாடு ரெசிடென்ஸ், குடியுரிமை, ஒரு நாட்டுல பிறந்துறது அந்த நாட்டினுடைய குடியுரிமையை விட்டு வேறொரு நாட்டின் குடியுரிமை பெறதெல்லாம் இந்த 9ஆம் இடம் தான். இங்க ராகு இருக்கிறார். அப்ப வெளிநாடு தூரதேசம் பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுத்துறார். தந்தை இல்லாத சூழல் அல்லது தந்தையிடம் ஆதரவு இல்லாத சூழல், தந்தையை விட்டு வெளில போயிடுறார். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கல்வி அறிவை பெற்று வெளிநாட்டுல இருப்பாங்க. தந்தைக்கு அந்த கல்வி அறிவு இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், அதாவது எந்த மாதிரியான வளர்ச்சின்னா டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு வளர்ச்சி இருக்காது. ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு நெட்வொர்க் ஃபீல்ட்ல இருப்பாங்க, இல்ல ஒரு மெஷினரி மெக்கானிக் ஃபீல்ட்ல இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு கடைநிலையில் ஊழியம் செய்யக்கூடிய தந்தையா இருப்பார். அப்ப அந்த பையனோ பொண்ணுக்கோ அவரால் சப்போர்ட் பண்ண முடியாது. அவர்களாக தன் காலில் ஊனி மேல போன நபர்களாக இருப்பார்கள். அதுபோல இந்த 9ஆம் இடத்திற்கு தந்தையினுடைய ஆதரவை குறைக்கிறது. தான தர்ம சிந்தனைகள் அதிகம் உண்டு, ஆன்மீக பக்தி அதிகம் உண்டு. நிறைய ராகு இளம் வயதுகள்ல ஆன்மீகம் இல்லாமல் நாத்திகம் பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பிற்பகுதியிலேயே ஆன்மீக அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய நபர். பெரும்பாலும் இந்த ராகு 9ல இருந்து தசை வந்துச்சுன்னா தூரதேச வாய்ப்புகள்ல வெற்றி.